Hi friends, இன்னைக்கு மினி ஃப்ளவர் பாட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் எடுத்து இதோட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன். நான் கிவ்அவேக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா 1-2 பேத்த தவிர எல்லாமே ஸ்கிப் பண்ணி பார்த்து தான் கமெண்ட் பண்றீங்க. யார் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்கள தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இதை நான் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டேன். ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப ரன்னியாகவும் வேணாம். இந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு சின்ன டப்பா வந்து எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன மூடியும் எடுத்திருக்கேன். இந்த டப்பா வந்து ஹோட்டலில் கொடுத்துருது. இது மாதிரி ஷேப்பில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூடியை வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பத்தாதனால எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் வச்சிடுறேன். இது மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து இது மாதிரி உள்ளே வச்சிடுறேன். இப்போ இதை 1 டே ஃபுல்லும் நல்லா காய விட்டுருங்க. அது வரைக்கும் அந்த டப்பாவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது நல்லா ஃபுல்லும் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் காய விட்டுருங்க. இப்போ வந்து நான் கிரே பேப்பர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இதை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு 4 ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளான்ட் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து சைடில் 2 பக்கமும் இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். கிரேப் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ஃபோம் ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவ்அவேனால ஈஸியான ரூல் தான் சொன்னேன், கொஸ்டின்ஸ் கூட கேட்காம. ஆனால் நீங்கள் வீடியோவே பார்க்காம பாதி கூட பார்க்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரூல்ஸை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நடுவில் நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதுலேயும் நான் நடுவில் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கட் பண்ண பேப்பரில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ரவுண்டாக ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரவுண்டாக வந்து ரோல் பண்ணியாச்சு. இது மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த லீஃப்லாம் லைட்டாக மடக்கி விட்ட மாதிரி இது மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குட்டி பிளான்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 1 டே ஃபுல்லும் காய விட்டேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் வந்து தனியாக வந்துடும் நல்லா காஞ்சதுக்கப்புறம். இதை நீங்கள் உடச்சும் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி தட்டினீங்கனாலே தனியாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துடும். இது ஆல்ரெடி உடஞ்சி தான் இருந்தது. அவ்வளோதான், குட்டி பாட் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து கிராக் கிடையாது, இது உடஞ்சது அந்த அச்சு அப்படி இருக்குது. க்யூட்டாக அழகாக இருந்தது. இப்போ வந்து பாட் கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணுறதுக்காக அக்ரிலிக் பெயிண்டில் ப்ரௌன் கலர் எடுத்து இந்த பாட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது கலர் வேணும்னா கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேச்சராக இருக்கும், அதனால் போஸ்டர் கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த பாட் ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து இதோட வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் இது கூட ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது மாதிரி ஒட்டிக்கலாம். இது மாதிரி நீங்கள் தனியாக பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஃப்ளவர் மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டுக்குள்ளே இந்த பிளான்ட்டை ஒட்டிக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. தண்ணியே ஊற்றாமல் குட்டியாக அழகாக செடி வளர்த்துன மாதிரி இருக்கும். ஷோ பீஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். மினி ஃப்ளவர் பாட் மாதிரி சூப்பராக இருந்தது, பார்க்க க்யூட்டாக இருந்தது. ஷோ பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குட்டி ஃப்ளவர் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிவ்அவேயில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.